ஹாய்ங்க. ஹியூமன்ஸ் மாதிரி ப்ரோக்ராமிங்கில் எப்படி டிசிஷன்ஸ் மேக் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ 100 டேஸாக பேக் அண்ட் ஓப்பன் சான்ஸில் இன்றைக்கி டே 7 பைதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவ் டு திஸ் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஆர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக என்னன்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அது எந்த பிளாக்ல எக்ஸிக்யூட் ஆகணும்னு டிசைட் பண்ணுறது தான் இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இன்னும் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறதுக்காக போகிறீங்க. ஸோ நீங்கள் ஒரு அமௌண்ட் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் என்ட்ரு பண்ண அமௌண்ட்டை விட உங்கள் பேங்க் பேலன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்னு வரும். இல்லை நீங்கள் என்ட்ரு பண்ண அமௌண்ட் இல்லை அதுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரொசீட் வித் ட்ரான்சாக்ஷன் வரும். ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மட்டும் தான் அதில் கொடுக்க முடியும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏஜ் ஈக்குவல் டு 18 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். ஸோ இஃப் ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படின்னு என்னோட கண்டிஷனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அது எனக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு உள்ளே வந்துட்டு பிரிண்ட் யூ கேன் ஓட் அப்படின்னு எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் அந்த கோடை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரன் பண்ணோன்னே யூ கேன் ஓட் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகுது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தனால இப்போ எனக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன். செகண்ட் டைப் இஃபல்ஸ். இந்த இஃபல்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இதில் நான் 2 கண்டிஷன்ஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஒன் இஸ் ட்ரூ அண்ட் அனதர் ஒன் இஸ் ஃபால்ஸ். ஸோ நான் அதே எக்ஸாம்பிள் திரும்ப எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18, இப்போ எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் யூ கேன் ஓட்டுன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு அது ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நான் இப்போ 17, 16 அந்த மாதிரி ஏஜாக இருந்தால் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அது என்ன ஆகும்னா, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். இப்போ ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 இருந்தால் தானே எனக்கு உள்ள வரும். இப்போ எனக்கு ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு இன்னொரு அவுட்புட் பிரிண்ட் ஆகணும்ல. ஸோ அதை தான் நான் எல்ஸில் கொடுத்துருக்கேன். பிரிண்ட் யூ ஆர் டூ யங் டு ஓட். ஸோ இதுதான் என்னோட அவுட்புட். இப்போ நான் அதை கூட ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏஜ் கிரேட்டர் தான் 18 கொடுக்குறனால எனக்கு யூ கேன் ஓட்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ நான் அதை விட கம்மியான ஏஜ் வந்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு 16 என்ட்ரு பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, யூ ஆர் டூ யங் டு ஓட்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ லாஸ்ட் டைப் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம இதில் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ மார்க்ஸ் ஈக்குவல் டு 85 ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 90 இப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு கிரேட் ஏன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் எல்இஃப்ல மார்க்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75 ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். 90 இருக்கணும் இல்லை 75 இருக்கணும் அப்படின்னு 2 கண்டிஷன் ஆட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கிரேட் பின்னு பிரிண்ட் ஆகும். இந்த 2 கண்டிஷனுமே எனக்கு ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் கீப் இம்ப்ரூவிங். ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் கண்டிஷனை ஹேண்டில் பண்ணுறது தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன். ஸோ இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்கள் அது இன்டென்டேஷன்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணும். இன்டென்டேஷன் என்னன்னா, நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் ஜாவா, C++லாம் நம்ம வந்துட்டு இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது பிராக்கெட்ஸில் கொடுப்போம். ஸோ இங்கே வந்துட்டு அப்படி கிடையாது. இங்கே வந்துட்டு கோலன் ஸ்பேஸ் தான் எனக்கு வந்துட்டு இன்டென்டேஷன். ஸோ இந்த ஸ்பேஸ் நான் கொடுக்காம விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு எரர், சின்டெக்ஸ் எரர் தான் வரும். ஸோ இதுதான் இன்டென்டேஷன். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். நீங்களும் இந்த பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சேனலில் ஒரு பார்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா பேக் அண்ட் டே 7 கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.